ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் வச்சு பாரதியும் பாரதியோட வக்கீலும் பேசிகிட்டு இருக்கிறத ஹேமா கேட்டுறாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் கூடிய சீக்கிரமாகவே டைவர்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதை ஹேமா கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. உயிரோட இருக்கிறவங்கள தானே டைவர்ஸ் பண்ண முடியும், அப்ப என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஹேமா. மறுநாள் பாரதி வேலை பார்க்குற கிளினிக்கு போறாங்க ஹேமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் டாடி, நீங்க உண்மையதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. என்ன விஷயம் கேளு ஹேமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. என்னோட அம்மா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே பாரதிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இவ எதுக்காக திடீர்னு இப்படிலாம் கேக்குறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்னோட அம்மாவை நீங்க ஏன் டைவர்ஸ் பண்ண போறீங்க டாடி அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. என் அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா, அப்புறம் எதுக்காக என் அம்மா இறந்துட்டாங்கன்னு என்கிட்ட நீங்க பொய் சொன்னீங்க டாடி அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க டாடி, நான் என்னோட அம்மாவை பார்த்தே ஆகணும், நீங்க கூட கூட்டிட்டு போக வேணாம், நான் பாட்டியை கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பதில் சொல்லுங்க டாடி, என்னோட அம்மா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க ஹேமா. பாரதி ஹேமாட்ட சொல்றாரு, எமர்ஜென்சியா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, எனக்கு பேஷண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்கிட்ட நின்று பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹேமா இப்போ சௌந்தர்யாட்ட கேக்குறாங்க, எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்களே பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன உண்மையை உன்கிட்ட மறைச்சோம் ஹேமா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. என்னோட அம்மா எங்க இருக்கிறாங்க, என்னோட அம்மாவை எதுக்காக டாடி டைவர்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. எங்க ஸ்கூல்ல நடந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல டாடி ஒரு அங்கிள்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அதை நான் கேட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. சீக்கிரமாவே உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் கிடைச்சிரும்னு அந்த அங்கிள் சொன்னாரு பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. உயிரோட இருக்கிறவங்கள தானே டைவர்ஸ் பண்ண முடியும், டாடிக்கு ஒய்ஃப்னா அப்ப எனக்கு அவங்க அம்மா தானே பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா பாட்டி, அப்புறம் எதுக்காக அவங்க இறந்துட்டாங்கன்னு எல்லாருமே என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சௌந்தர்யா கேக்குறாங்க, இந்த கேள்வி எல்லாத்தையும் நீ உன்னோட டேடியை பார்த்து போய் கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்டுட்டேன் பாட்டி, ஆனா டேடி அதுக்கு பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. மறுபடியும் உன்னோட டேடிட்ட போய் கேளு, அவன் கண்டிப்பா பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சௌந்தர்யா. டேடிட்ட இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஹேமா. ஹேமா மறுபடியும் பாரதி வீட்டுக்கு வந்த உடனே இதே கேள்வியை திருப்பி கேக்குறாங்க. என்னோட அம்மா எங்க இருக்கிறாங்க டேடி அப்படின்னு திருப்பியும் கேக்குறாங்க ஹேமா. கண்ணம்மாவும் இப்போ ஹேமாவை பாக்குறதுக்காக பாரதியோட வீட்டுக்கு வராங்க. உன்னோட அம்மா உயிரோட இல்ல ஹேமா, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஹேமா எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணம்மா அங்க நிக்கிறத பார்த்த உடனே சமையலம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுறாங்க ஹேமா. ஹேமா இப்போ அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. பதறி போய் எல்லாருமே இப்போ ஹேமாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹேமாவுக்கு டாக்டர்ஸ் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வேணுட்ட பாரதி சொல்லி அழுறாரு, என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழுறாரு. பயப்படாத பாரதி, ஹேமாவுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு வேணு. ஹேமா கண் முழிச்ச உடனே மறுபடியும் பாரதிட்ட நிஜமாவே என்னோட அம்மா உயிரோட இல்லையா டாடி அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையதான் சொல்றேன் ஹேமா, என்ன நம்பு ஹேமா, உன்னோட அம்மா உயிரோட இல்ல அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. அடுத்ததான் ஹேமாவை கூட்டிட்டு இப்போ பாரதியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னோட அம்மா உயிரோட இல்ல அப்படின்னா நீங்க யாரை டைவர்ஸ் பண்ண போறீங்க டாடி அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. நான் யாரையும் டைவர்ஸ் பண்ணல ஹேமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. யாரோ தப்பா சொல்லியிருக்கிறாங்க ஹேமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. பொய் சொல்லாதீங்க டாடி அப்படின்னு திரும்பி கேட்டுட்டே இருக்கிறாங்க ஹேமா. நீங்க யாரையும் டைவர்ஸ் பண்ணலன்னு சத்தியம் பண்ணுங்க டாடி அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. பாரதி யோசிச்சு பாக்குறாரு, நான் டைவர்ஸ் பண்ண போறேன் என்னோட ஒய்ஃபா அப்படின்னு சொன்னா நான் கண்ணம்மாவை பத்தி சொல்ல வேண்டியது வரும், அப்புறம் இதை வச்சு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாரதி ஹேமாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு, நான் யாரையும் டைவர்ஸ் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கேட்ட உடனே ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்ணம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹேமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இப்ப ரூமுக்கு போயிடுறாங்க. பாரதிட்ட கண்ணம்மா வந்து பேசுறாங்க. என்னோட பொண்ணு லட்சுமிக்கு நான் அப்பா வேணும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த டைவர்ஸை பத்தி அவ்வளவு பயந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஹேமாட்ட என்ன டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ஒரு விஷயத்த நான் உனக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. நான் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பேன், உன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்றாரு. அது இந்த ஜென்மத்திலையும் நடக்காது அப்படின்னு சொல்றாரு.
எனக்கு என்னோட பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்காக தான் நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு பாரதி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.